தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். கலைஞர் இருந்தவரை வாலாட்டவில்லை. ஏன் ஜெயலலிதா அம்மாவையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி வயப்பட்டு அவர் திமுகவை விட்டுவிட்டார். மோடியை கடுமையாக சாடி பேசினார். மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் ஜெயலலிதா அம்மையார். என் வாழ்நாளில் ஒரு தவறு இழைத்து விட்டேன், ஒரு குற்றம் இழைத்து விட்டேன், அதை ஒப்புக்கொள்ளுகிற துணிச்சல் எனக்கு இருக்கிறது, அதற்காக வருந்துகிறேன். அந்த குற்றத்தை இழைத்ததற்கான பரிகாரமாகத்தான் 13 மாதங்களில் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவே வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். எடப்பாடி அவர்கள் இதையெல்லாம் மறந்து போயிருப்பார். 2014 தேர்தலில் எடப்பாடி மறந்து போயிருப்பார். தோளில் தூக்கி சுமக்கிறார். ஒரு பெரும் துரோகத்தை தமிழ் சமூகத்துக்கு செய்கிறார். ஒரு பெரும் கேட்டை கொண்டு வந்து இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து காலூன்றுவதற்கு வழிவகுக்கிறார். இது திமுகவுக்கு எதிரான வேலை என்று அவர் நினைக்கலாம். அல்லது தன் மீது சிபிஐ வழக்கு போட்டுவிடக் கூடாது, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சுமக்கலாம். ஆனால் அவர் செய்வது தமிழ் சமூகத்திற்கு மிக பெரும் துரோகம். அதிமுக இல்லாவிட்டால் பாஜக காரன் வாயை திறக்க மாட்டான், வாலாட்ட மாட்டான், சுருட்டி வைத்துக் கொள்ளுவான். எந்த துணிச்சலிலே அவன் பேசுகிறான்? என்ன இருக்கிறது இங்கே? அதிமுகவை 10 ஆண்டு காலமாக அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலத்தில் இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களின் தோல் மீது ஏறிக்கொண்டு ஆனால் வலியை இவர்கள் போய் ஆதரவு தருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து எவ்வளவு பெரிய அவதூறை பரப்பி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவோ சம்பவங்களை சொல்லலாம். இந்த பீகார் தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது சாதாரணமானதல்ல. ஏனோ தானோ என்று தெரியாமல் ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவெல்லாம் அவர்களுடைய தந்திரம், டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், அவர்கள் கையாளக்கூடிய தந்திரங்கள், உத்திகள் பதற்றத்தை ஏற்படுத்துவார்கள், பரபரப்பை ஏற்படுத்துவார்கள். ஒரு விரல் புரட்சியே